தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி துரைசாமி மாயமாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று DNA சோதனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னர் ஹிமாச்சலில் நிகழ்ந்த விபத்தில் வெற்றி துரைசாமி மாயமான நிலையில் தேடும் பணி 3 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சட்லஜ் நதியில் கவிழ்ந்த காருக்குள்ளிருந்து வெற்றியின் ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் DNA சோதனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெற்றி துரைசாமி மாயமாக இருக்கக்கூடிய நிலையில் DNA சோதனையானது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடைய ஐபோன் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது DNA சோதனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து தேடும் பணியானது 3 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் DNA சோதனை இன்று நடைபெற இருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, நீங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம். முன்பு சொன்னது போலவே இமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த கார் விபத்தில் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மாயமான ஒரு நிலையில் 3 நாட்களாக தேடுதல் பணி என்பது நடைபெற்றது. இதற்கிடையே இமாச்சல் பிரதேச காவல்துறையினர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் விபத்து நடந்த இடத்திலேயே பாறை இடுக்கிகளில் மனித மூளையானது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மூளையானது வெற்றி துரைசாமியின் மூளைதானா என்பதை DNA டெஸ்ட் மூலம் ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த விபத்தில் சிக்கி இருந்த அதே போல அந்த கார் ஓட்டுநர் மேலும் வெற்றி துரைசாமியினுடைய நண்பர் கோபிநாத் 2 பேருக்கும் தலையில் காயம் ஏற்படாத ஒரு நிலையில் இந்த மூளை வெற்றி துரைசாமியின் மூளைதானா என்ற ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கிறது. இதற்கிடையே இந்த மூளை ஆய்வுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பாக இமாச்சல் பிரதேசம் சட்லஜ் நதிக்கரையில் வெற்றி துரைசாமி அவர் நண்பரோடு சென்ற பொழுது அந்த பகுதியில் கார் கவிழ்ந்து அந்த கார் சட்லஜ் நதியில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட பொழுது ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருந்தார். அவரினுடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டது. அதே போல நண்பர் வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இதற்கிடையே வெற்றி துரைசாமி மாயமான நிலையில் 3 நாட்களாக தொடர்ந்து தேடுதல் பணி என்பது நடைபெற்றது. இதற்கிடையே ஏற்கனவே அந்த பகுதியில் ரத்த செல்கள் அதே போல வெற்றி துரைசாமியினுடைய ஐபோன் கிடைக்கப்பெற்று இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது அந்த விபத்து ஏற்பட்ட கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட அந்த பகுதியிலேயே பாறை இடுக்கில் மனித மூளை ஒன்று கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் மற்றும் வெற்றி துரைசாமியினுடைய நண்பரினுடைய தலையில் எந்த காயங்களும் ஏற்படாத ஒரு நிலையில் இந்த மூளை வெற்றி துரைசாமியுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகமானது காவல்துறையினருக்கு எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி தற்பொழுது சோதனைக்காக DNA சோதனைக்காக அனுப்பப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.